அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சனது வழங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்பாக மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை பற்றி நமது ஜன்னத்து ஃபிர்தோஸ் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம், பாசத்திற்குரிய அருமையான எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலவி அல்ஹாஃபில் KAJ ஷாஹுல் அமீது ஃபாசில் உஸ்மானி ஹதரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன அஸ்தஃபா. قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الثلاثة الذين خلفوا. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفعي يوم القيامة الله يا هادي. அன்னை சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா பெண்கள் அரபி மதரசாவினுடைய 11வது ஆண்டு மக்தபு துவக்க விழா, 2ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா, 6ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழா, 4ஆம் ஆண்டு முஅல்லமா பட்டமளிப்பு விழா, 4ஆம் ஆண்டு அன்னை ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா மக்தபு மதரசா துவக்க விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காமில் மீரான் ஹசரத் அவர்களே, இந்த மதரசாவின் திறம்பட நடத்துவதற்கு எல்லா வகையிலேயும் ஊக்கம் ஆக்கம் எல்லாவற்றையும் தந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய தாளாளர் சகோதரர், பாசத்திற்குரிய சகோதரர் மன்சூர் அவருடைய குடும்பத்தார், இந்த மதரசாவினுடைய முதல்வர் அவரினுடைய குடும்பத்தார், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பேரருள் புரிய வேண்டும். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இங்கே தாய்மார்கள் சங்கைப்படுத்தியது போன்றே அல்லாஹு தஆலா உங்களை மறுமையில் அல்லாஹ் சங்கைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றேன், துஆ செய்கின்றேன். மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, வந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, ஊர் பிரமுகர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் பெறக்கூடிய மாணவிகளே, முஸ்னத் அஹமதிலே ஒரே ஒரு செய்தி. ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட பள்ளிவாசலில் நான் சொன்னேன் இந்த தகவலை. அந்த தகவலை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்டு செல்லுகின்றார்கள். தபூக் யுத்தம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிக நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். கடுமையான கோடை காலம், பேரீத்தம் மரங்களெல்லாம் காய் கனிகளை தந்து அது அறுவடை செய்யக்கூடிய நேரம் அது. அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த பிரகடனம் செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு புறப்பட்டு செல்லுகின்றார்கள். கடுமையான வெயில், கோடை காலம் எல்லாவற்றையும் மீறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு தபூக் யுத்தத்திற்கு செல்லுகின்றார்கள். தபூக் யுத்தத்தின் யுத்தகலத்தில் உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு வருகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் சூரியன் உயர்ந்ததற்கு பிறகு மிக அமைதியான முறையிலே ஒது செய்கின்றார். ஒது செய்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகளை தொழுகின்றார். உக்கபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபைக்கு நான் சென்றேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள், தாய்மார்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெறும் இந்த காரியத்தினால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரியன் உயர்ந்ததற்கு பிறகு ஒரு மனிதர் அமைதியான முறையிலே ஒது செய்கின்றார், பரிபூர்ணமான முறையிலே ஒது செய்கின்றார். ஒது செய்ததற்கு முடித்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகளை தொழுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் 2 ரக்காத்துகள் சூரியன் உதயமானதற்கு பிறகு மிக அமைதியான முறையிலே ஒது செய்ததற்கு பிறகு 2 ரக்காத்து தொழுகின்றார்களோ அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்று பிறந்த குழந்தையை போன்று ஆகிவிடுகின்றார் அந்த மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதர் சூரியன் உயர்ந்ததற்கு பிறகு 2 ரக்காத்து தொழுதார் என்றால் அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியமடைந்த நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் சொன்னேன், இந்த செய்தியை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் போய் உட்கார்ந்தேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், சூரியன் உயர்ந்ததற்கு பிறகு யார் 2 ரக்காத்துகளை தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெறும் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னப்பா நீ இதை போய் ஆச்சரியப்படுறிய, இந்த செய்திக்கு போய் நீ ஆச்சரியப்படுறிய, இன்னொரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். தாய்மார்களை கொஞ்சம் கேளுங்கள், இன்னொரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதர் ஒது செய்கின்றார், பரிபூர்ணமான முறையிலே ஒது செய்கின்றார். பரிபூர்ணமான முறையில் ஒது செய்கிறது அப்படின்னா மிக அமைதியான முறையிலே, அவசரமாக ஒது செய்கிறது கிடையாது, நிதானமான முறையிலே ஒது செய்கின்றார். ஒது செய்து முடித்ததற்கு பிறகு வானத்தை நோக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லுகின்றார். என்ற கலிமாவை யார் சொல்லுகின்றாரோ மறுமையிலே சுவனத்தில் 8 வாசல்களும் அந்த மனிதருக்காக வேண்டி திறந்திருக்கும். மறுமையிலே சுவனத்தில் நுழைவதற்காக வேண்டி 8 வாசல்களும் அந்த மனிதருக்காக வேண்டி திறந்திருக்கும். அவர் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள். மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக வேண்டி வாழுகின்றோம்? இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் இறைவனினுடைய அருளை பெற வேண்டும் என்றால், ஒன்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெற வேண்டும். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த திருப்தி இறைவனுடைய சொர்க்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதற்குத்தானே இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம், பாடுபடுகின்றோம். எல்லா வேலைகளையும் அவனுக்காக வேண்டி எல்லா அமல்களையும் செய்கின்றோமே. எதற்காக வேண்டி செய்கின்றோம்? இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த திருப்தியினுடைய வடிகாலாக இறைவனுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதானே நமது லட்சியம். இந்த ஹதீஸ் அதற்கு வழிகாட்டுகின்றது. இது போன்ற ஹதீஸ்கள் தான் இந்த மதரசாவிலே போதிக்கப்படுகின்றது. ஒரு 2 குடும்பம் சேர்ந்து இந்த மதரசாவை நிர்வகித்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கு. அல்லாஹு தஆலா இங்கே பட்டம் பெறக்கூடிய எல்லா மாணவியரும் இஸ்லாமிய சூழ்நிலையிலேயே வாழ்வதற்கும்
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இதன் மீதே ஷஹாதத் என்ற கலிமாவை சொன்ன நிலையிலே மரணமடைவதற்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். வந்து வாழ்த்தக்கூடிய நமக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும், இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பெண்கள் தங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டு தங்களுடைய நேரங்களை எல்லாம் செலவிட்டு இங்கே மதரசாவில் வந்து கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்வி அவர்களுக்கு நல்ல பிரயோஜனத்தை வழங்க வேண்டும், பிரயோஜனமான கல்வியாக இருக்க வேண்டும் என்றும் துஆ செய்து விடைபெறுகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ். சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் பிஎஸ்ஏ ஷேக் அப்துல் காதர் மாலி ஹதரத் அவர்கள், நமதூர் மேலப்பாளையம் அலியா ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் மேலப்பாளையம் அலியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் அவர்கள் இப்பொழுது இன்றைய சூழலில் குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் பங்கு என்ற தலைப்பில் கீழ் உங்களுக்கு மத்தியில் இப்பொழுது சிறப்புரை வழங்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات. وقال أيضا: قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான விழாவின் தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, மற்றும் இம்மதரசாவை பொறுப்போடும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, வர இருக்கின்ற உலமா பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, மாணவ கண்மணிகளே, நம் அனைவர்கள் மீதும் எல்லாஹும் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நாளைய மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தும் என்றென்று நம் மீது நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் இறைவனை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக, வாழும் காலமெல்லாம் நம்முடைய நெற்றியை பூமியில் பதித்து சுஜூது செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய்ந்தர்களையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடம் கல்வி பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவர்களையும் இங்கே வருகை தந்த நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஒரு சிறந்த ஒரு சபை பட்டமளிப்பு விழாவிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு எனக்கு சொல்லப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் என்னை பேச அழைத்திருக்கின்றார்கள். ஏதோ என்னால் முடிந்த விஷயங்களை மாத்திரம் நான் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, வளர்ப்பு என்று சொன்னால், இந்த உலகத்தில் ரப்பனுடைய படைப்புகள் ஏராளம் படைப்புகள் இருந்தாலும் வளர்ப்பு என்று சொல்லப்பட்டால் அது மனிதனுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து பராமரித்து ஆளாக்குவது என்பது மனிதனுக்கு மாத்திரம் சொந்தமானது. வளர்ப்பு என்பது மற்ற உயிரினங்கள்லாம் தன்னுடைய குட்டிகளை அது ஈண்டாலும் கூட அந்த குட்டிகளை அவைகள் வளர்ப்பது கிடையாது.
அவைகளெல்லாம் தானாகவே வளர்ந்து கொள்ளும். நாட்கள் செல்ல செல்ல எப்படி நடக்க வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை என்பதை மற்ற உயிரினங்கள் விளங்கிக் கொள்ளும். ஆனால் மனிதன் மாத்திரம் எதை நீ உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி இருந்து அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டும். வளர்ப்பு என்பது மனித சமூகத்திற்கு மாத்திரம் சொந்தமானது. அப்போ அந்த அடிப்படையிலே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்கினால் நாம் உலகத்திலும் ஆகிரத்திலும் மகத்தான வெற்றியடைந்தவர்களாக ஆகுவோம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிரம்பச் சொல்லும். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் உலகத்தில் நிறைய நிஅமத்துகளை தந்தாலும் கூட எல்லா நிஅமத்துகளிலும் உயர்ந்த நிஅமத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் தான் உயர்ந்த நிஅமத். நிறைய செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும் சரிதான், பேரும் புகழ் நிறைய இருந்தாலும் சரிதான், எவ்வளவு அறிவாற்றல் இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் விட சிறந்த நிஅமத் என்று சொன்னால் அது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லும். கௌசுல் ஆலமீன் இப்படி சொல்லுவாங்க, நிஅமல் இலாஹி அலல் இபாதி, அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அவன் கொடுத்த நிஅமத்துகள் அருள்கள் என்பது கசீரத்துன் அதிகமானது. நிறைய நிஅமத்துகளை அல்லாஹ் அடியார்கள் மீது செய்திருக்கின்றான். பேசுவதற்கு நாவை தந்தான், பார்ப்பதற்கு பார்வையை தந்தான், நடப்பதற்கு காலை தந்தான், பிடிப்பதற்கு கரத்தை தந்தான். இப்படி எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது கொடுத்திருந்தாலும் கூட வ அஜல்லுஹா வலதுன் சாலிஹா என்பதாக சொல்வார்கள். அல்லாஹுடைய நிஅமத்திலேயே சிறந்தது என்னவென்று சொன்னால் நல்ல குழந்தை என்பதாக சொல்லித் தருவார்கள். அப்ப நல்ல குழந்தை தான் அல்லாஹுடைய நிஅமத்தில் உயர்ந்த நிஅமத். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்திலே அலங்கார பொருளாக நாம் கொடுத்தது அவனுடைய செல்வத்தை நாம் கொடுத்தோம், அவனுடைய குழந்தைகளை நாம் கொடுத்திருக்கின்றோம். இதுவெல்லாம் அலங்காரம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தினுடைய அலங்காரம். ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் செல்வங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்போ குர்ஆனிலே அல்லாஹ் குழந்தைகளை பற்றி ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக சொல்றான். ஒன்று அலங்காரம் என்று சொல்கின்றான், மற்றொரு இடத்திலே உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இந்த ரெண்டுமே வேறு வேறு ஆயத்து, வேறு வேறு விதமான கருத்துக்களை நமக்கு தந்தாலும் கூட இந்த இரண்டு ஆயத்தையும் நான் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இமாம்கள் சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்தில் வாழும்பொழுது உன்னுடைய குழந்தைகள் உனக்கு கண்குளிர்ச்சியாக, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய குழந்தைகளாக, உனக்கு மகிழ்ச்சியான அலங்காரமான குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே நீ நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவார்கள். நீ அவர்களை நல்லவர்களாக உருவாக்கினால், அவர்களை அல்லாஹும் ரசூலுக்கும் பொருத்தமான பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கினால் அவர்கள் உலகத்திலும் கண்குளிர்ச்சி, ஆகிரத்திலும் கண்குளிர்ச்சி. அதை அந்த குழந்தைகளை நாம் சரியான முறையில் வளர்த்தெடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்களை கொண்டு நமக்கு கை சேதம்தான், ஆகிரத்திலும் கை சேதம்தான் என்பதை தான் இந்த ரெண்டு ஆயத்திற்கு விளக்கமாக இமாம்கள் சொல்லித் தருவார்கள். இப்போ நான் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்ற இன்றைய காலத்தில் சொல்ல தேவையில்லை. நிறைய பார்க்குறோம், முடி விஷயத்தில், ஆடை அலங்காரம் விஷயத்தில், பெற்றோர்களோடு நடக்கும் விஷயத்தில், பெரியோர்களோடு பழகும் விஷயத்திலே, ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் நாகரிகம் என்ற பெயரிலே இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டும் வெளியேறக்கூடிய சமூகமாக நம் சமூகம் போய் கொண்டிருக்குது. போதைக்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றார்கள். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளை இன்று நாம் பார்ப்பது மிக மிக குறைவு. பெற்றோர்கள் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை பார்ப்பது மிக மிக குறைவு. இதெல்லாம் எங்கிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லும், அந்த குழந்தைகள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்றால் முதலில் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. பிள்ளைகள் சரியாக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் சரியாக வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரும். வரலாறுகள் எல்லாம் அப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய எத்தனை வரலாறுகள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட உங்கள் குழந்தைகள் சீரானவர்களாக, சீர்திருத்தவாதியாக, நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்றால்
பெற்றோர்களாகி நீங்கள் நல்லவர்களாக இருக்கணும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை என்ற அடிப்படையில் நான் எனக்கும் சேர்த்து சொல்கின்றேன். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம புள்ள பேசுவோம். நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் நடப்பார்கள். நான் ஒரு சின்ன ஒரு கதை படித்தேன். ஒரு புக்கில் படிக்கும்போது அதை ஒரு செய்தி நல்லா கவனமாக கேளுங்க. இந்த விஷயம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நாம் எப்படியோ அதான் நம்முடைய பிள்ளைகள். பெற்றோர்களின் பிம்பங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் என்பதை நாம் விளங்கணும் முதல்ல. அதில் ஒரு தந்தை அவர் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ படிக்க போன்னு ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்றாங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் பையன் படிக்கிறான். படித்த பையன் திடீர்னு ஒரு நாள் வரான். அன்னைக்கு சாயங்காலம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வரான். இரவு நேரத்தில் தன்னுடைய தந்தை வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வந்த தந்தைகிட்ட சொன்னான் பையன், பாப்பா இதே மாதிரி நாளைக்கு உங்களை கணக்கு வாத்தியாரை வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்கிறான். கணக்கு வாத்தியாரை உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, நீங்கள் அவங்க வந்து பார்க்கணுமா அப்படின்னு மகன் சொல்கிறான். உன்னை தந்தை கேட்டு நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. இது கற்பனை கதையாக இருந்தாலும் நம் வாழ்க்கையை சரி செய்வதற்குண்டான உதாரணமாக நாம் எடுக்க வேண்டும். நீ என்ன செய்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் செய்யலை வாப்பா, ஆசிரியர் என்கிட்ட கேட்டாங்க 7 9ஆல் பெருக்குனா எத்தனை வரும்னு கேட்டாங்க. அப்போ நீ எத்தனைடா வரும்னு சொன்னேன்னு கேட்குறாங்க வாப்பா. நான் 63ன்னு சொன்னேன். அந்த இளவு தானே வரும், வேறு என்ன வரும் அப்படின்னு வாப்பக்கார சொல்கிறாங்க. சொன்ன உடனே பையன் அப்படியா அப்படின்னு அமைதியாக நிற்கிறான். வாப்பா திரும்ப கேட்குறாரு, சரி வாத்தியாட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாரான். அந்த இளவு தானே வரும்னு நான் சொன்னேன்னு சொன்னாப்லையா. ஃபஸ்ட்டு விஷயம். சரி, ரெண்டாவது, சரி நாளைக்கு நீங்கள் வந்து வாத்தியாரை பார்த்துருங்க அவர் சொன்னார் என்பதாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. மறுநாள் அந்த பையன் வரான் சாயங்கால நேரத்தில். பாப்பா இன்றைக்கி வந்தீங்களாம், ஸ்கூலுக்கு வந்தீங்களாம் கேட்குறான். இல்லை வரலையப்பா. சரி சரி நாளைக்கு வாங்க, வரும்போது கணக்கு வாத்தியாரையும் பார்க்கணும், பிடி வாத்தியாரை நீங்கள் பார்க்கணுமா, அதையும் சொல்லி விட்டாங்கன்னு சொன்னான். உடனே அவர் சொல்கிறது, என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்டான். இல்லை பிடி வாத்தியார் அந்த பயிற்சிக்காண்டி என்னை நிற்க விட்டார். நிற்க விட்டு வலது கையை தூக்குன்னு சொன்ன, நான் வலது கையை தூக்குனேன். இடது கையை தூக்குன்னு சொன்னபோது இடது கையை தூக்குனேன். காலை தூக்குன்னு சொன்ன, வலது காலை தூக்குனேன். அடுத்து சொன்ன இடது காலை தூக்குன்னு சொன்னேன். அவர் சொல்லும் போது நான் அப்படி பார்த்தேன். அப்போ வாப்பக்காரர் சொல்கிறேன், அவன் பெரிய லூஸாக இருப்பான் போல தெரியுதா அப்படின்னு வாப்பக்காரர் சொன்னார். சொன்ன உடனே அந்த பையன் சொன்னானா, நீ என்னடா சொன்னேன்னு சொல்லி வாப்பா கேட்குறாங்க. நீ பெரிய லூஸு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னானா. சரி முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம். மூணாவது நாள் வாப்பா வேலையிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி புள்ள வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். நீ ஏன்டா வீட்டுக்கு வேலையே வந்துட்டு அப்படின்னு வாப்பா கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, என்ன ஸ்கூலை விட்டு டிசியை கிழிச்சு கையில் தந்து விட்டாங்க, நீ ஸ்கூலை விட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்கன்னு சொன்னாங்களாம். ஏன் துரத்துனாங்கன்னு கேட்குறான் பையன். வாப்பா கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால், ஒன்றும் இல்லை, என்னை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாங்க, சரின்னு சொல்லி ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த ரூமில் 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னான். யாரெல்லாம் இருந்தாங்க கேட்குறாங்க. கணக்கு வாத்தியார் இருந்தாங்க, பிடி வாத்தியார் இருந்தாங்க, சயின்ஸ் வாத்தியார் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னான் அந்த பையன். அப்போ அந்த தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த லூஸ் எதுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். யாரை பார்த்து? சயின்ஸ் வாத்தியாரை பார்த்து அந்த லூஸ் எதுக்கு அங்கே உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்டவனு, சரிடா உன்னை ஏன்டா வெளியே அனுப்புனான்னு கேட்டான். நான் அதே வார்த்தையை சொன்னான், இந்த லூஸ் ஏன் இங்கே நிற்குதுன்னு கேட்டேன். அதனால் என்ன நீ போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னான். இது சிரிக்கிறதுக்காண்டி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிம்பங்கள். நாம் எப்படி பேசுகின்றோமோ அதை அவர்கள் பார்ப்பார்கள், நாம் எப்படி நடக்கின்றோமோ அதை அவர்கள் உற்று நோக்குவார்கள். என் தந்தையினுடைய பேச்சு எப்படியோ அப்படிதான் என்னுடைய பேச்சு அமையும், என் தாயினுடைய பேச்சு எப்படியோ அப்படிதான் என்னுடைய பேச்சும் அமையும். எனவே ஒரு பிள்ளை உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய முதல் வழிகாட்டி யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான். அவர்கள் சரியானவர்களாக இருந்தால், அவர்கள் சீர்பெற்றவர்களாக இருந்தால் பிள்ளைகள் சரியானவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, சொல்லுவாங்க, எங்களுடைய வாப்பட நான் எப்படி நடந்தேன் தெரியுமா, நான் நிற்குவேன், எங்கள் வாப்பா உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான். இப்போ உள்ள பிள்ளைகளை சொல்லி பார்த்தா சொல்லுவான், நீ லூசு வாப்பா அப்படிம்மா, நீ என்ன பிள்ளை, நீ என்ன வாப்பா, நீ லூஸாக இருக்கிற, நாங்களாம் அப்படி இல்லை, நாங்களாம் அப்படி வளர்ந்துட்டோம், நாகரிகத்தில் வளர்ந்து போயிட்டோம் என்பதாக சொல்வார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகள் கேடுகட்டவர்களாக சீர்பெறாத அளவுக்கு அவர்கள் போகக்கூடிய நிலை உருவாகுவதற்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் முதல் சரியானவர்களாக உருவாக வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் சரியாக இருக்கணும் என்பதுதான் குர்ஆன் சொல்லும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, சூரத்துல் பக்கரான்னு சொல்லுவாங்க.
குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. கிட்டத்தட்ட 2.25 ஜுஸ் 2.5 ஜுஸ் கிட்ட வரும் அந்த சூரா மாத்திரம். 2.5 ஜுஸுக்கு ஒரு 3 பக்கம் குறைவு, அவ்வளோதான். அந்த சூராவுக்கு பக்கரான்னு அல்லாஹ் பேர் வச்சான். பக்கரானா பசுமாடுன்னு அர்த்தம், மாடு அப்படின்னு அர்த்தம். அந்த மாடு என்ற அந்த சூராவுக்கு பேர் வைத்த காரணம் என்னவென்று சொன்னால், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மனிதர் ஒருவரை கொன்னுடுவார். கொலை செய்யப்பட்ட மனிதர் யார் கொலை செஞ்சா அப்படி தெரியணும் என்பதற்கான குடும்பத்தார்கள்லாம் ஆட்களை தேடும்பொழுது யார் கொலை செஞ்சான்னு தெரியாது. தெரியணுமே என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க, யார் கொலை செய்தான்னு எங்களுக்கு ஆளை காட்டி தரணும் அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயமா சொல்லுவான். ஒரு மாடை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு சதையை எடுத்து அந்த செத்து கிடக்கூடிய பிணத்தில் அடிங்க, அது உயிர் பெற்று யாருன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொன்ன உடனே அப்படியே கேட்டுட்டு போகாமல் அந்த மக்கள் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி அந்த மாடு எப்படி இருக்கும், அது வயதானம் கெல்ட்டு மாடா அல்லது இளம் மாடா, அது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்பாங்க. கடைசியில் அது கிடைக்காம சிரமப்படுவாங்க என்பது குர்ஆனுடைய ஒரு வரலாறு. அந்த வரலாறுக்கு உள்ளால் ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்வான். என்ன வரலாறு என்று சொன்னால், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மாடை தேடி அலைந்தார்களோ அந்த மாடு கிடைப்பதற்கு முன்பாக அந்த மாடை அல்லாஹ் ஒரு மனிதன் கொடுத்திருந்தான். அந்த மனிதர் யாருன்னா சாலிஹான மனிதர், சாலிஹான கணவர் மனைவி இருவரும் அந்த மாடை வளர்த்து வந்தாங்க. கண்ணுக்குட்டியில் இருந்தே வளர்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது தந்தைக்கு மௌத்து வருகின்றது. ஒரே ஒரு சிறுவன், ஒரே ஒரு மகன் மாத்திரம்தான் தனக்கு இருக்கின்றான். தந்தைக்கு மௌத்து வருகின்ற சமயத்தில் தந்தை என்ன செய்யறதுன்னா, ஒரு விவசாய நிலம், ஒரு பெரிய பூமி, விவசாய நிலம் பெரிய பூமி, பொது பூமி, அந்த பூமியில் கொண்டு அந்த மாடை அந்த கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடுறாங்க. அவிழ்த்து விட்டுட்டு சொன்னாங்களா அல்லாஹ்கிட்ட, ரப்பே நான் இதை உன் கையில் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டேன், இதை உன் கையில் பொறுப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு நீ எப்படியாவது இந்த கண்ணுக்குட்டியை திருப்பி கொடுத்துருன்னு அவர் சொல்லிட்டு போயிறார். மௌத்து நெருங்குது அவருக்கு, அந்த மனிதருக்கு மௌத்து வரப்போது. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறாங்க, இதே மாதிரி நாம் வளர்த்து வந்த நம்முடைய சொத்து ஒரே ஒரு மாடு மாத்திரம்தான், அந்த மாடை நான் இதே மாதிரி நான் விலை நிலையத்தில் மேய விட்டுட்டேன் என்பதாக சொல்லி முடிச்சிடறாங்க. வாப்ப மூத்தாயிறாங்க. காலங்கள் போகுது. காலங்கள் திரும்ப போக போக கஷ்டங்கள் அதிகமாகுது. குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாகுவது மகன் வந்து சொல்கிறான், மகன் அப்படி வளர்ந்து வரான். ஒரு வாலிப வயதை அடையக்கூடிய மகன் வந்து சொல்கிறான், அம்மா நம்முடைய வாப்பை நமக்காண்டி சொத்தாக வைத்த அந்த ஒரு மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாப்புல. இது பெரிய நிகழ்ச்சி, சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த தாய் சொன்னாங்க, உங்கள் வாப்பா அந்த மாடை அவிழ்த்து விட்டுட்டாங்க, அது அல்லாஹ்வா திரும்ப உனக்கு கொண்டு தரணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பையன் கேட்குறான், அல்லாஹ் அந்த மாடை எனக்கு தரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நீ அல்லாஹ்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. தாய் முதலாக சொல்லக்கூடிய வார்த்தை, தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, நீ ரப்பிடம் கேளு என்பதாக சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அந்த பையன் டக்குன்னு என்ன செய்கிறான், கையை தூக்கி அல்லாஹ்வோட துஆ செய்ய போகிறான். துஆ செய்ய போகக்கூடிய நேரத்தில் அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த பையனை பார்த்து குன் கே அபி கே அப்படின்னு சொன்னாங்க. நீ துஆ செய்யி, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உன் தந்தையை போன்று நீ மாற வேண்டும். உன் தந்தை எப்படி அல்லாஹை வணங்கக்கூடிய நல்லடியாராக இருந்தாரோ, அல்லாஹுடைய நேசத்தோடு எப்படி உன் தந்தை வாழ்ந்தாரோ, அல்லாஹுடைய கட்டளை எப்படி நிறைவேற்றக்கூடியவராக உன் தந்தை இருந்தாரோ, அந்த வாழ்வை நீ வாழ்ந்து விட்டு அல்லாஹ்விடம் கேள், அல்லாஹ் தருவான் என்பதாக அந்த தாய் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பையன் தன்னை அப்படியே மாற்றுறான். மாற்றி ரப்பிடம் துஆ செய்கின்றான். அல்லாஹ் அந்த மாட்டை கொடுத்தான். அந்த மாட்டைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு இவங்க கொடுத்தாங்க, விலைக்கு கொடுத்தாங்க என்பது வரலாறு. இங்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு காரியம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க என்பது நமக்கு தெரியாது. நம்மோடு பேசிக்கொண்டு இருப்பார்கள், நல்ல விதமாக நம்மிடம் நடந்து கொண்டிருப்பார்கள், நல்லவரை போன்று நம்மிடம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் தன் தோழர்கள் யாரோடு சேர்ந்து வாழுகின்றார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நீ யாரோடு இருக்கின்றாயோ அவன் அல்லாஹுடைய நேசத்தோடு வாழக்கூடிய மனிதனாக நீ இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேசனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முதல் விஷயமே இதுதான். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நாம் நல்லவர்களாக மாற வேண்டும்.
நம்ம நல்லவங்களா இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம சரியில்லைன்னு சொன்னா பிள்ளைகளை குறை சொல்லி எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். நம்முடைய பிள்ளை விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவலை கொள்ள வேண்டும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்தோமா என்ப ஆசைப்படுறோம். என் பிள்ளை எனக்கு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை எனக்கு பின்னாடி சந்தோஷமாக வாழணும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டங்களை, ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைக்காக வேண்டி தன் தூக்கத்தை இழந்தவனாக இதெல்லாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் எவ்வளவு சிரமப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேன். கொஞ்சம் நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது என்னுடைய நிலை என்ன தெரியுமா, நான் எதை செய்து கொண்டிருக்கின்றேன், உன் தாயினுடைய நிலை என்ன, நம் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கின்ற சமயத்தில் தான் அந்த பிள்ளை குடும்பத்தினுடைய கஷ்டங்களை தெரிந்து வளரக்கூடிய பிள்ளைகளாக மாறும். இன்றைக்கி நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, பாப்பா எனக்கு ஏதாவது பைக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறான். என் பிள்ளை கேட்டான், நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஊரில் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் கேட்டு பார்த்தா நமக்கு தெரியும். என் பிள்ளையை நான் எதனால் இழந்தேன் என்பதாக அவர்கள் சொல்லும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உண்டான வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தும் போது நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்போ எதை கேட்டாலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே முதல் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் தெரியுமா, அவங்களுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதுதான் மெயின் விஷயம். மார்க்கம் சொல்லி கொடுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு காலமும் வழி தவற மாட்டார்கள். மார்க்கம் சொல்லணும். மார்க்கத்திற்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. நம்ம ஊருடைய நிலை யாரும் குறை சொல்றதுக்காண்டி சொல்லலை, நம்ம ஊருடைய நிலையை சொல்கிறேனே. யதார்த்தமாக நம்முடைய ஊருடைய பழக்க வழக்கம் மாதிரி பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சுன்னா டக்குன்னு கெட்ட வார்த்தையை சொல்லுவாங்க. அது மோசமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. நீ ஏன் இருக்கிற என்பதை போன்று வார்த்தை, நீ இல்லாமல் போகலாமே என்பதை போன்று வார்த்தைகள்லாம் பேசுவாங்க தாய்மார்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். துஆ தான் செய்யணும். பிள்ளை எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம வளர்க்குறோம். ஒரு சின்ன வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹுடைய அரிசை தட்டி விட்டால், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டால், நீங்கள் கஷ்டப்பட்ட அத்தனை கஷ்டங்களும் ஒரு நொடியில் இல்லாமல் போய்விடும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் துஆ செய்யணும். நம்முடைய பிள்ளைகளை துஆவின் மூலமாக தான் சரி செய்ய முடியும் என்பதை குர்ஆன் சொல்லும். துஆ எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை ஒரு தாய் தன் கருவிலே பிள்ளையை சுமக்கும் போதே துஆ செய்ய ஆரம்பிச்சிடணும். இதான் மார்க்கம் சொல்லும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லுவான். குழந்தை பெற்றெடுத்தவுடன், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா இன்னைக்கு பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி, எனக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டு என் பிள்ளை எப்படி இருக்கான், வெள்ளையா இருக்கான், கருப்பாக இருக்கான்னு சொல்லி ஓடுவோம். ஆனால் குர்ஆன் சொல்லும், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொன்ன வார்த்தையை, அல்லாஹ் இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று துஆவை செய்ய சொல்லுச்சு. ரப்பே உஈதுஹா பிக வ துர்ரியதஹா, இந்த குழந்தையும் சரி, இந்த குழந்தைக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் சரி, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அதனால் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்தில் மரியம் என்ற ஒரு சூறாவே குர்ஆனில் இறக்கி வச்சுட்டான். அப்போ அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்கவர்களாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய மகத்துவமிக்க பாக்கியவானாக மிகப்பெரிய சிறப்பிற்குரியவர்களாக அவர்கள் உருவானார் என்று சொன்னால், அந்த தாயினுடைய துஆ என்பதை நாம் மறந்துவிட, குர்ஆன் அதுதான் வரலாறு நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம பிள்ளை வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்ம சரியாக இருக்கணும். இரண்டாவது, பிள்ளைகளுக்காண்டி துஆ செய்யணும். துஆ செய்தால் மாத்திரம் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. நீங்கள் குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி வரலாறுகளும் எடுத்து பாருங்க. எல்லா இமாம்களும் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இஸ்லாத்திலே உயர்ந்த பாக்கியத்தை பெற்றார்களோ அந்த இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவங்களுடைய உம்மாவுடைய துஆ தான் பெரும்பாலும் இருக்கும், அவங்களுடைய பெற்றோருடைய துஆ தான் பெரும்பாலும் இருக்கும். அவங்களுடைய துஆவை கொண்டுதான் அவர்கள் உயர்வு பெற்றார்கள் என்பதை வரலாறுகள் நிறைய சொல்லும். இப்போ குர்ஆன் இருக்குல்ல,
குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா புகாரி தான். புகாரி கிதாப், ஹதீஸ் கிதாபில் புகாரியை சொல்லுவோம். அந்த கிதாபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சிறப்பை சொல்ல ஆரம்பித்தாலே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சிறப்பிற்குரியவர்கள் புகாரி இமாம். அவங்க ஹதீஸை யாரும் மறுக்கவே மாட்டாங்க. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அவங்களுக்கு பார்வை கிடையாது. சிறு பிள்ளைகளே கண்ணை இழந்து விட்டார்கள், பார்வை இழந்து விட்டார்கள். புகாரி இமாம் பார்வை இழந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார், ஒரு பையன்தான், தந்தை கிடையாது, இந்த பையனை எப்படி நம்ம வளர்த்து ஆளாக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சிரமத்தில் கஷ்டத்தில் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்கும்போது பையனுக்கு பார்வை கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எந்த அளவுக்கு வருத்தம்னா, தன் மகனுடைய வாழ்வை அப்படியே இருண்டு போய்விடுமோ என்று பயம். தன் மகனுடைய வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லாமல் போய்விடுமோ, பார்வையில் வெளிச்சம் இல்லாமல் போனது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையே வெளிச்சம் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயார் பயப்படுறாங்க. அந்த தாய் செய்த அமல், அந்த தாய் நடந்து கொண்ட அந்த நிகழ்வு இந்த சமூகத்திலே, நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயார் ஒவ்வொரு நாளும் தன் மகனுக்காக வேண்டி அழுது அழுது துஆ செய்வாங்களாம். ஒவ்வொரு நாளும் துஆ செய்வாங்க. ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய தொழுகையும் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு பெற்றோருமே எந்த நல்ல காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கு பின்பாக நீங்கள் செய்யக்கூடிய துஆ என்ன தெரியுமா? ரப்பே, என் சந்ததிகளை உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கிடுன்னு துஆ செய்யும்படி சொல்லித்தராங்க. அவங்க துஆ செய்கிறாங்க, என் மகனுக்கு பார்வை வேண்டும் வேண்டும் என்று பல நாட்களாக துஆ செய்கிறாங்க. அப்போ ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க. மன்றாடிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயார் கொஞ்சம் கண் அசந்துறாங்க, கொஞ்சம் லேசாக தூங்குறாங்க. அப்படி தூங்கக்கூடிய சமயத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயாருக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே அவர்கள் யாரை பார்த்தார்கள் என்றால், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. கனவுல பார்க்குறாங்க. இது கதை இல்லைங்க, அவங்களுடைய வரலாறு, கிதாபுகள் பதிவு செய்யப்பட்ட விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவுல பார்க்குறாங்க, அவங்களுடைய தாயார் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா ஹாதிஹி, ஓ இன்னவளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க தாயாரை பார்த்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ரத்தல்லாஹு அலா இப்னிகி பஸ்ரஹு, அல்லாஹு தாலா உன்னுடைய மகனுக்கு பார்வையை திரும்ப தந்து விட்டான். உன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் பார்வையை திரும்ப தந்துட்டான்னு சொன்னாங்க. இது பார்வை வந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம்தான். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தபடியாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸரத் புகாரி இமாமுடைய உம்மாக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் பார்வையை தந்து விட்டான். எதை கொண்டு தந்தான் தெரியுமா? பிகஸ்ரத்தி துஆஇகி, உன்னுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் பார்வையை தந்தான்னு சொன்னாங்க. நீ செய்த துஆ தான், உன் துஆவின் மூலமாக உன் குழந்தை இழந்த பார்வையை அல்லாஹ் மீட்டு தந்தான் என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயாருக்கு சுப செய்தி சொன்னாங்க ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து ஓடி வராங்க, வந்து பார்க்குறாங்க, தன்னுடைய மகனுக்கு பார்வை தெரியுது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறுகளை படித்தா அவங்களுக்கு தெரியும், பார்வை வந்துடுது. அப்போ இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், என் பிள்ளை உலகத்தில் நல்லபடியாக வாழணும், நல்ல படிக்கணும், நல்ல பேரோடு வாழணும், புகழோடு வாழணும், பெரிய செல்வந்தனாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுகின்றோம். ஆசைப்படக்கூடிய பெற்றோருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இரண்டாவது விஷயமாக உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்யக்கூடிய அந்த துஆ தான் உங்கள் பிள்ளைகளை சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி தரும் என்பதை மார்க்கம் சொல்லித்தருது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறாங்களா? அவங்க வழி தவறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி போயிட்டாங்களே, நீ இப்படி போயிடுவே அப்படி போயிடுவேன்னு பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது? உன் பிள்ளைக்காண்டி துஆ செய். உன் துஆ எப்படி? ரப்பே, என் மகனுடைய வாழ்க்கையை நீ மாற்றித்தர வேண்டும். உன்னால் முடியாத உலகத்தில் எதுவும் கிடையாது. என் ரப்பு நாடினால் சனப்பொழுதில் இல்லத்தை மாற்றி தருவான். எனவே என் பிள்ளை தவறான வழியில் சென்றாலும் கூட அவனை நேரான வழியின் பக்கம் நீ அழைத்து வர வேண்டும் என்பதாக துஆவின் மூலமாக தான் நான் வெற்றி பெற முடியும் என்பதை தான் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய துஆவும் சரி, ஹஸரத் புகாரி இமாமுடைய தாயாருடைய துஆவும் நமக்கு சொல்லித்தரும். அப்போ இன்றைய காலம் என்பது ரொம்ப மோசமான ஒரு காலத்தில், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஈமானை இழந்து போகக்கூடிய நிலையில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம். நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம் அல்லவா?
ஏதோ ஒரு சொற்பமான இன்பத்திற்காக வேண்டி, சொற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையை அவர்கள் பெரிதாக கருதி ஈமானை விட்டும் விலகி போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஈமானை இழந்தவர்களாக போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக, நல்லவர்களாக, சிறந்தவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்கணும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு நம்ம சொத்தை சேர்க்க ஆசைப்படுறோம், நிறைய சொத்து கொடுக்கணும் பிள்ளைக்குன்னு ஆசைப்படுறோம். அது தப்புன்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. வீடு கொடுங்க, வாசல் கொடுங்க, உங்கள் பிள்ளைக்கு எல்லா வசதியும் செய்து கொடுங்க, அதை மார்க்கம் ஒரு காலமும் தடை என்பதாக சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் விட சிறந்தது என்ன என்பதை மார்க்கம் சொல்லி தரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், மா நஹில வலதுன் வாலிதுன் வலதுன். ஒரு பெற்றோர், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் நஹலி அஃதலு மின் அதபின் ஹஸனின், நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிடுவாங்க அவங்க. நம்முடைய பிள்ளைகள் சரியானவர்களாக நாம் உருவாக்கினோம் என்றால் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக அவங்க உருவாகிடுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி உருவாக்கணும்? ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய காலத்தில் எந்த தவறு நடந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த தவறாக இருக்கட்டும், ஈமானை இழந்து போகக்கூடிய நிலைக்கு அவங்க போகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட தக்குவா இல்லாமல் போகிறது தான். ஒழுக்கம் இல்லை, தக்குவா இல்லை. ஒழுக்கம் இல்லாதனால சீரழிஞ்சு போகிறாங்க. தக்குவா இல்லாத காரணத்தினால் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற நிலையே தெரியாமல் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை உருவாக்கும் விஷயத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவங்க விட்டுட்டு போன சொத்து எவ்வளோ தெரியுமா? வெறும் 15 தீனார் மாத்திரம்தான் விட்டாங்க. 15 தீனார் மாத்திரம்தான். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகளுக்கு 15 தீனார் சொத்து. அந்த 15 தீனாரிலும் கூட 5 தீனாரை அவருடைய கஃபனுக்காக வேண்டி அடக்கம் செய்வதற்காக செலவழிச்சாங்க. 4 தீனாரை அவரை அடக்குவதற்காக வேண்டி இடத்தை வாங்கினாங்க, கபருக்காண்டி இடத்தை வாங்குறாங்க. மொத்தம் 9 தீனார் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய தீனார் தான். இந்த தீனாரை பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. பிள்ளைகள் வாங்கிட்டு போயிடறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க மரண தருவாயில் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், அவங்க பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, மாதா தரக்கத்தலி அபுனா ஈக்க, உன் பிள்ளைகளுக்காண்டி எதை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிடம் கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்காண்டி எதை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்கின்ற சமயத்தில் ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், தரக்குத்து லஹும் தக்குவாஹும், அவர்களுக்கு நான் அல்லாஹுடைய அச்சத்தை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் நான் முத்தகீன்களாக உருவாக்கி விட்டேன். என் பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நான் உருவாக்கி விட்டு விட்டேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொன்னாங்களாம். என் பிள்ளைகள் வெளியே வர மாட்டார்கள். ஏன்? இதுதான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க துஆ. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளும் மனைவிகளும் எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவது மாத்திரமல்ல, முத்தகீன்களுக்கு என்னை இமாமாக ஆக்கு என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அப்போ ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொன்னாங்க, நான் என் மக்களை எல்லாம் தக்வாதாரிகளாக விட்டு செல்கின்றேன். ஒரு காலமும் என் பிள்ளைகள் அல்லாஹுக்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் கூட என் பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹும் ரசூலும் சொன்னபடி வாழ்வார்கள் என்பது உறுதிமிக்க ஈமானோடு நான் சொல்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். என்றால் அந்த பிள்ளை குழந்தை வளர்ப்பு நம்ம பெற்றோரிடம் வர வேண்டும். எனவே முதல் நாம் சரியாக வேண்டும். நான் சொன்ன விஷயம் நிரம்ப சொல்லவில்லை. முதல் விஷயம், பிள்ளைகள் உருவாகுவதற்கு பெற்றோர்கள் காரணம். பெற்றோர்களுடைய பிம்பங்கள் குழந்தைகள். அவர்கள் நீங்கள் உருவாக்க வேண்டும், நாம் உருவாக்க வேண்டும் சரியாக. இரண்டாவது, நம் பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும்.
மூன்றாவது, பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹுடைய அச்சத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்கள் நமக்கு கண்குளிர்ச்சி ஆகுவார்கள், ஆகிரத்திலும் நமக்கு கண்குளிர்ச்சி ஆகுவார்கள் என்பது சந்தேகமல்ல. எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்திலும் ஆகிரத்தும் கண்குளிர்ச்சியாக ஆளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் இறைவன் என்று வணங்கக்கூடிய நன்மக்களாக நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களுக்கும் நம்மிடம் கல்வி பெறக்கூடிய மாணவருக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஹயாத்தையும் நோயினுடைய இல்லாத வாழ்க்கையும் ஆஃபியத்தான வாழ்க்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய ஆசிரியர் தந்தை அவர்கள் மிக அழகிய முறையில் இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் மிக சிறப்பான முறையில் உரை நிகழ்த்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நடப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அடுத்தபடியாக பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாவதற்கு முன்பாக ஒரு சில பரிசுகள் வழங்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக மேலே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக முதலாவதாக இங்கு பட்டம் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம்ஏ ஷாஹ்மதார் ஷாதுலி ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கு எங்களுடைய மதரசாவினுடைய தாளாளர் விஏஎம் ஷேக் மன்சூர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நிறைய தக்பீர். அல்லாஹ் அக்பர். எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஹதரத் அவர்கள் எங்களுடைய தாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர். அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் ஜிபி ஆட்டோஃபில்ஸனுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் ஜிபி ஃபைரோஸ்கான் அவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் பொன்னாடை போத்தி இப்பொழுது கௌரவிப்பார்கள். நிறைய தக்பீர். அதைத் தொடர்ந்து இங்கு சிறப்புரை நிகழ்த்திய எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய மதரசானுடைய தாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நிறைய தக்பீர். அதைத் தொடர்ந்து காலித் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய தாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் தாலையூத்து மஸ்ஜித் நபையினுடைய இமாம் முகமது முபாரக் ஹைரி ஆலிம் அவர்களுக்கு எங்களுடைய தாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நிறைய தக்பீர். அல்லாஹ். சரி, ஓகே. அதைத் தொடர்ந்து ஷாகுல் உமீது பாஷா அவர்களுக்கு எங்களுடைய தாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து அபுபக்கர் அவர்களுக்கு தாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள்.
எங்களுடைய ஜன்னது பிரதோஸ் ஜம்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் ஷாவுல் அமீது ஹஜ்ரத் அவர்களுக்கு தாளால் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நரை தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இப்பொழுது சிறப்புக்குரிய அஸ்ஸலாமு அலைக்கும். காமிலஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது சனது வழங்கக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. சனது வாங்கக்கூடிய பெற்றோர்கள் முன்னாடி வரும்படி நிர்வாகத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக ஆலிமா சனது. ஆலிமா சனது வாங்கக்கூடிய பெற்றோர்கள் முன்னாடி வாங்கலாம். ஆலிமா சனது வாங்கக்கூடிய பெற்றோர்கள். ஆரம்பமாக முதலாவதாக ஆலிமா சனது பெறக்கூடிய மாணவர்களுடைய பேர் வாசிக்கப்படும். அவங்க பெற்றோர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். முதலாவதாக மேலப்பாளையம் காகிதமில்ல தெருவை சேர்ந்த நஸ்ரீன் ஜமீலா பானு அவர்கள் ஆலிமா சஃபியா பட்டம் பெறுகிறார்கள். அதை அவர்களுடைய தந்தை OS சையது முகமது புகாரி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சனது வழங்க வருகிறதற்கக்கூடிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஹஜரத் ஷாமதார் பாக்கி ஹஜரத் அவர்களை சனது வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலப்பாளையம் மூலன் அகமது பிள்ளை தெருவை சேர்ந்த KS முகமது அதீஃபா ஆலிமா சஃபியா அவர்களுக்கு அவர்களுடைய மாமா M நிஜாமுதீன் அவர்கள் இந்த சனதை பெறுகிறார்கள். சாயன் தரகு தெருவை சேர்ந்த SA ராஷிதா பானு ஆலிமா சஃபியா அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை SA அப்துல் ரஹீம் அவர்கள் ஆலிமா சனதை பெறுகிறார்கள். ஷேகுல் அக்பர் தெருவை சேர்ந்த SA நஸ்ரீன் பானு ஆலிமா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் S முகமது இப்ராஹிம் இத்ரீஸ் அவர்கள் சனதை பெறுகிறார்கள். அதைத் தொடர்ந்து முபல்லிகா சனது வாங்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. முதலாவதாக ஹாமீம்புரம் 3ஆம் தெருவை சேர்ந்த K சாஃபிரா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை S காஜா மொஹிதீன் அவர்கள் பெறுகிறார்கள். பசீரப்பா வடக்கு தெருவை சேர்ந்த KA கௌசர் ஃபாத்திமா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை M அபுபக்கர் அவர்கள் பெறுகிறார்கள். நானியார் அப்பா நகர் 6ஆவது தெருவை சேர்ந்த A முகமது வாபிரா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை A அப்துல் அஜீஸ் அவர்கள் பெறுகிறார்கள். நானியாரப்பா நகர் 2ஆவது தெருவை சேர்ந்த K முகமது ரிஸ்வானா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை காஜா மொய்தீன் அவர்கள் பெறுகிறார்கள். நானியாரப் ஹாமிபுரம் 2ஆவது தெருவை சேர்ந்த S அன்ஃபியா ஃபாத்திமா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய சிறிய தந்தை முகமது ரசூல் மைதீன் அவர்கள் பெறுகிறார்கள்.
நானியாரப்பா நகர் 2வது தெருவைச் சேர்ந்த கே முகமது ஜமீமா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை காஜா மைதீன் அவர்கள் பெறுகிறார்கள். முஸ்லீம் வடக்கு தெரு பாளையங்கோட்டையைச் சேர்ந்த அவர்களுடைய சனதை அஃப்ரீன் முகமது சஃபியா அவர்களுடைய சனதை எங்கள் மதரசாவுடைய தாளாளர் அவர்கள் ஷேக் மன்சூர் அவர்கள் சனதை பெறுகிறார்கள். முஅல்லமா நானியாரப்பா நகர் 7வது தெருவைச் சேர்ந்த எஸ்எம் பர்வீன் பானு முஅல்லமா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் அல் ஹாஃபில் எஸ்ஒய் முகமது ஷாஃபி அவர்கள் பெறுகிறார்கள். ஃபாத்திமா நகர் 2வது தெருவைச் சேர்ந்த எஸ் ரஜப் நிஷா முபல்லிகா முஅல்லமா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய மாமா பிஎம்எஸ் காஜா நிஜாமுதீன் அவர்கள் பெறுகிறார்கள். நானியாரப்பா நகர் 5வது தெருவைச் சேர்ந்த எஃப் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் முஅல்லமா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் விஒய் ஃபைசல் ரஹ்மான் அவர்கள் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் ஆசியுரை வழங்குவார்கள். கண்கள் குளிர்ந்திடுமே, நம் கண்கள் குளிர்ந்திடுமே, நபியை கண்டால் ஆனந்தமே. எங்கும் இளங்கி துலங்கி பிரகாசிக்கும் ஏக ஒரு விளக்காக எழுந்தனர். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது பிஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த சிறப்பான பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, இந்த மதரசாவின் தாளாளர் மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனக்கு முன்பு இங்கே சிறப்புரையாற்றிய அலியா அரபு கல்லூரியின் தலைமை இமாமும் மதரசாவில் சிறப்பிற்குரிய உஸ்தாதுமான எங்களுடைய அருமையான பிள்ளை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஷேக் அப்துல் காதிர் சூஃபி மஆலி ஹஸ்ரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, இங்கே 3 வகையான பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆலிமா, முபல்லிகா, முஅல்லமா. பட்டம் பெற்ற மாணவிகள் தாய்மார்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் துஆக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளித்து அவர்களின் மூலமாக பல பேர் ஹிதாயத்து வருவதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக ஆக்குவானாக. அன்பிற்கினியவர்களே, எனக்கு முன்னால் பேசிய மௌலவி ஷேக் ஹஸ்ரத் அவர்கள் குழந்தை வளர்ப்பு பற்றி மிக சிறப்பான முறையில் அழகிய பல நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். குழந்தைகள் என்பது அல்லாஹ்வினால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறார்கள்.
அவர்கள் நல்லவர்களாக ஆகுவதும் தீயவர்களாக ஆகுவதும் தாயுடைய வளர்ப்பிலே என்று ஒரு கவிஞன் பாடியிருக்கின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், குல்லு மௌலூதுன் யூலது அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய அமைப்பின் பிரகாரம்தான் பிறக்கின்றன. ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நஸ்ரானிகளாகவோ மஜூசிகளாகவோ ஆக்கிவிடுகிறார்கள். அந்த குழந்தை நஸ்ரானிகளுக்கு பிறந்தால் அது நஸ்ரானிகளாக அந்த குழந்தை மாறிவிடுகிறது. நெருப்பு வணங்கிகளுக்கு பிறந்தால் அது மஜூசியாக அந்த குழந்தை ஆகிவிடுகிறது. முஸ்லிம்களுக்கு பிறந்தால் அவர்கள் முஸ்லிம்களாக வாழுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். விண்ணிலிருந்து பெய்யக்கூடிய மழை துளி இருக்கிறதே, அது பூமியை நோக்கி வருகின்ற நேரத்தில் பரிசுத்தமான நிலையில் நல்ல தண்ணீராகத்தான் வருகிறது. அது எதன் மீது விழுகிறதோ அதனுடைய குணத்தை அது பெறுகிறது. கடலிலே அந்த மழைத்துளி விழுந்தால் கடல் நீராக மாறுகிறது, ஆற்றிலே விழுந்தால் ஆற்று நீராக மாறுகிறது, சாக்கடையில் விழுந்தால் அது சாக்கடை தண்ணீராக அந்த நீர் மாறுகிறது. அதுபோன்று நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்களோ யாரோடு சேருகிறார்களோ அவர்களுடைய குணம் அந்த பிள்ளைகளிடத்திலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவேதான் குழந்தைகளை அடிக்கடி நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் யாரோடு சேர்கிறான், அவன் சேரக்கூடியவன் நல்ல பிள்ளையாக நல்ல குணமுள்ளவனாக இருக்கிறானா என்பதிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் குழந்தைக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படியெல்லாம் இது கஷ்டப்படாமல் ரப்பிடத்திலே மனமுருகி கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு குழந்தையை தந்திருக்கிறான். அதற்கு அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளை கண்குளிர்ச்சியான குழந்தையாக வளர்க்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய காமில் ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளிடத்திலே சிறு வயதுடைய ஆம்பளை பிள்ளைகளிடத்திலே கஞ்சா பழக்கம் அதிகமாகி வருகிறது என்று. நமது ஊரிலே உள்ள காவல் நிலையத்திலிருந்தும் கூட அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களிலே ஆற்றங்கரையோரங்களுக்கு செல்கிறார்கள். என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன்னு போகிறான், இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறான்னு தாய்மார்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஆத்தங்கரைக்கு வந்து அங்கே கஞ்சா வியாபாரி வந்துடுறான், அவன்கிட்ட கஞ்சா வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஆகவே தயவு செய்து நீங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். அவர்கள் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாசத்தி ஹிசால், உங்களுடைய குழந்தைகளை 3 விஷயங்களை கொண்டு நீங்கள் நல்லொழுக்கப்படுத்துங்கள். ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய முஹப்பத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய முஹப்பத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஒத்திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்முடைய ரோல் மாடலாக நாம் நபியை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் தங்களுடைய ரோல் மாடலாக யாரை பின்பற்றுகிறார்கள்? முடிவெட்டுவதிலிருந்து நாம் பார்க்கலாம். பிள்ளைகள் இளைஞர்கள் இப்பொழுது முடிவெட்டி வருகிறார்களே, அதை பார்ப்பதற்கே கன்றாவியாக இருக்கிறது. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் வாப்பை தான் நம்மளை கூட்டு போய் முடிவெட்டுற கடையில் விட்டுட்டு அங்கே சொல்லிடுவாங்க, நல்லா கழித்து வெட்டிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுமே நம்ம பேச முடியாது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒருத்தர் சொன்னார் பயானில், இன்றைய முடிவெட்டக்கூடிய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பாத்ரூமை கழுவுறதுக்கு வச்சுருக்கோமே ப்ரஷ்ஷு, அதில் அங்கே கொஞ்சம் இது இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். அதை மாதிரி தலையில் இங்கே கொஞ்சம் முடி பறக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம். இது யார் மாடல்? இந்த நாகரீகத்தை யார் கற்றுத்தந்தாங்க? அருமையானவர்களே, அல்லாஹ்வை பயப்படணும். பிள்ளைகள் முடி வளர்ப்பதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஅகுலு பிஷ்ஷிமால், இடது கையால் நீங்கள் சாப்பிடாதீர்கள். இன்ன ஷைத்தான யஅகுலு பிஷ்ஷிமால், நிச்சயமாக இப்லீஸ் ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான் என்று சொன்னாங்க. தாய்மார்களே, நம்முடைய குழந்தைகள் அவர்கள் வலது கையால் சாப்பிடுவதற்கு நாம் சிறு வயது முதலே அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். குல் பில் பியமீனிக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு, உனக்கு முன்னால் உள்ள இதை சாப்பிடு, பிஸ்மி சொல்லி சாப்பிடு என்று சொன்னார்கள். அதனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று சின்ன பிள்ளைகள் அப்படி சொல்லி வளர்க்காம பெரியவர்களாகி
இடது கையால் நின்று ரோட்டில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கையில் பேப்பர், இன்னொரு கையில் டீ. இடது கையால் குடிக்கிறாங்க. இடது கையால் யார் குடிப்பாங்க சொல்லுங்கள்? ஷைத்தான் குடிப்பான். அப்போ இது நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது. வீட்டிலே தண்ணீர் அருந்துவதானாலும் சரி, சாப்பிடுவதானாலும் சரி, வலது கையை கொண்டு தான் சாப்பிட வேண்டும், பிஸ்மி சொல்லி தான் சாப்பிட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வலது கை உபயோகிக்க சக்தி இருந்தும் கூட யார் வலது கையை உபயோகிக்காமல் இடது கையால் தண்ணீர் அருந்துகிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்திலே ஸ்ட்ரோக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய உயிருடைய விஷயத்திலும் எவ்வளவு அக்கறை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கின்றன. வலது கையால் சாப்பிடணும். வலது கையால் சாப்பிடுவதற்கு சக்தி இருந்தும் இடது கையால் சாப்பிட்டால் அவருக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கு, பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பார்த்து, ஒரு சிறுவரை பார்த்து சொன்னார்கள், குல்பி யமீனிக்க, உன்னுடைய வலது கையை கொண்டு சாப்பிடு என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், மஸ்ததாத்து, எனக்கு சக்தி பெற, எனக்கு என்னால் முடியாது, வலது கையால் சாப்பிட முடியாது, அப்படி பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவருக்கு வலது கை வேலை செய்யாதா என்று சொன்னால் இல்லை, வலது கை வேலை செய்யும். அப்படி இருக்கவே நபியிடத்திலே எதிர்த்து பேசினார் அதபில்லாத முறையிலே. மஸ்ததாத்து, என்னால் அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லை, நான் இடது கையால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்ததாத்த, நீ சக்தி பெறவே மாட்டாய் என்று சொன்னார்கள். என்ன ஆனது? அவர் வலது கையால் சாப்பிடக்கூடிய சக்தியை, ஆற்றலை அவர் இழந்தார் என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு உபதேசத்தை நபியோ வலிமார்களோ உஸ்தாத்மார்களோ சொன்னால் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இன்னும் அப்படி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. வீட்டுக்குள்ளால் போகும்போது சலாம் சொல்லிக்கிட்டு போகணும். ஹஸ்ரத் பரக்கத்தே இல்லை, துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளால் செல்லும் பொழுது சலாம் சொல்லிக்கொண்டு, நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம், நம்ம எதுக்கு அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு தடவை சூரத்துல் இஹ்லாஸை ஓதுங்கள். உங்களுடைய வீட்டிலே பரக்கத்து கொட்டோ கொட்டுவன கொட்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அதே போன்று நாம் பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சியிலே முன் சப்பையை விரும்பி சாப்பிடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆட்டிறைச்சி இருக்கிறதே, அது கொலஸ்ட்ரால் நிறைந்தது மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்டு இறைச்சியிலே முன் சப்பையிலே கொலஸ்ட்ரால் இல்லை என்று இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது முன் சப்பையை விரும்பி சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இறைச்சியோடு ஒவ்வொரு காய்கறிகளை சேர்ப்பது அந்தந்த பகுதியிலே ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறது. உருளைக்கிழங்கு சில பகுதிகளில் சேர்ப்பாங்க, காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் வாழைக்காயை சேர்க்குவாங்க, திருச்சி பகுதிகளில் கத்திரிக்காவையை சேர்ப்பாங்க, அதை பார்க்குறதுக்கு குடல் சால்னா மாதிரி இருக்கும். அரபு நாட்டிலே சுரைக்காவை ஆட்டு இறைச்சியோடு சாப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் விருந்து அளித்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் சென்றார்கள். அங்கே சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரைக்காயை அந்த பாத்திரத்திலிருந்து தேடி தேடி எடுத்து போட்டு சாப்பிட்டார்கள். சுரைக்காயில் பல மருத்துவங்கள் இருக்கின்றன. என்னவா, 4 பேர் கூடி நின்று பேசுகிறீங்களே என்னவான்னு கேட்டால் நம்ம ஊரில் சொல்லுவோம், சுரைக்காய்க்கு உப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். சுரைக்காய்க்கு உப்பை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆட்டு இறைச்சியிலே முன் சப்பையை சாப்பிடுவதனால் கொலஸ்ட்ரால் பயம் இல்லை என்பதையும் நமக்கு போதித்ததாக இன்றைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நமக்கு தகவல் தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆகவே ஒவ்வொரு விஷயத்திலும் மன் சன்ன சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு மியத் அஜ்ரி ஷஹீதின் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழப்பமான காலகட்டத்திலே என்னுடைய சுன்னத்தை, என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மையை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் வாழக்கூடிய காலம் இருக்கிறது குழப்பமான காலம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈமானை பறிக்கக்கூடிய செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த நேரத்திலே நாமும்
நம்முடைய பிள்ளைகளையும் அருமநாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடியதிலே பழக வேண்டும். அவர்கள் மீது முஹப்பத்தை வைக்க வேண்டும். நபியின் மீது முஹப்பத்து வைத்து அவர்கள் சொல்லித்தந்த அந்த விஷயங்களை நாம் பின்பற்றினார் என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் கெட்டுப்போகவே மாட்டார்கள். அது அல்லாமல் நபி அல்லாமல் நடிகனையோ நடிகைகளையோ பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு கேடு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். செருப்பு அணிய வேண்டுமா? முதலிலே வலது காலை நீங்கள் அணியுங்கள், பிறகு இடது காலை நீங்கள் அணியுங்கள். செருப்பை நின்று கொண்டு அணியணும். ஷூ போடுறான்னு தான் அமர்ந்து கொண்டு ஷூவை போடுங்கள். ஷூ போடுகிறோம் என்று சொன்னால் அதை நல்ல தட்டணும், தட்டிட்டு போடுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நீண்ட நாளைக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற செய்தி இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம். ஒரு வீட்டில் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி அந்த தாய் என்ன செய்தாங்க, ஷூவை போட்டாங்க. அந்த பிள்ளை எவ்வளவோ அழுகுது. என்ன அழுகிற, ஸ்கூலுக்கு வண்டி வயான் வந்துடும் சீக்கிரம் அப்படின்னு போட்டு அந்த குழந்தைய வேனில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. போன குழந்தை போனதுலேருந்து ஸ்கூலில் அழுதுகிட்டே இருக்குது. எப்போதும் அப்படி அழுகாது. டீச்சருக்கே சந்தேகம் வந்துடுச்சு. 2 தடவை அதட்டினாங்க. 3ஆவது தடவை பார்த்தாங்க. அந்த குழந்தைய உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ஷூவை கலட்டி அதை ஆசுவாசப்படுத்தினாங்க. அந்த ஷூவில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு கருந்தேல் ஒன்று அதில் இருந்தது. அந்த தேல் அந்த பிள்ளையை திரும்ப திரும்ப கொட்டியதன் காரணத்தினால் அந்த மாணவி இறந்து விட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்கள்? ஷூவை போடுறதா இருந்தால் நல்ல தட்டிக்கிறோம், கீழே நல்ல 2-3 தடவை தட்டி அதில் ஏதாவது ஒட்டி இருந்தால் வெளியாயிரும். அப்புறம் நம்ம ஷூவை போடணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பள்ளிக்குள்ளால் நுழைகிறீர்களா, வலதுகாலை முன்வைத்து நுழையுங்கள். அல்லாஹு மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்ற துவாவை ஓதுங்கள். பாத்ரூமுக்கு போகிறீங்களா, இடது காலை வச்சு போங்க, வெளியில் வரும்போது வலது காலை வச்சு வாங்க. ஒவ்வொன்றிலையும் நாம் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஜெயம் பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு தோழர் தல்ஹத் இப்னு பராரா என்று எண்ணுகிறேன், 10 வயது 15 வயது உள்ள சிறுவர் நபியிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், முர்யா ரசூல் அல்லாஹ், எனக்கு கட்டளையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படியா? உக்துல் அபாக்க, உங்கள் வாப்பாவை போய் கொலை செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் உடனே, எதுக்கு எங்கள் வாப்பாவை கொலை செய்யணும், எங்கள் வாப்பா கொலை செய்கிற அளவுக்கு என்ன பாவத்தை செய்தார் அப்படின்லாம் கேட்கல, விறுவிறுன்னு நடந்து போனார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தல்ஹாவை அழைத்தார்கள். இங்கே வா, எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. நாயகமே, நீங்கள் தானே சொன்னீங்க கொலை செய்ய சொல்லி, என் தந்தையை கொல்றதுக்காண்டி போகிறேன். நான் அதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் நான் அனுப்பப்படவில்லை. உங்களுடைய உறவை பிரிப்பதற்காக வேண்டி, குடும்பத்தை சிதைப்பதற்காக வேண்டி நான் அனுப்பப்படவில்லை. நான் நீ என்ன செய்கிறாய் என்று பார்த்தேன். பின்னால் வரக்கூடிய சமுதாயம், முன்னால் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தோழர்கள், சிறுவர்களுக்கு கூட நபி என்ன சொன்னாலும் அதனை உடனே நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்று அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொன்னேன் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூலஹபுடைய மகன் நபி இடத்திலே வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது அபூஜஹலுடைய தலையை யார் கொண்டு வருவது என்று கேட்டார்கள். அப்படி அந்த செய்தி அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது. அவருடைய மகனுடைய காதுக்கு அந்த செய்தி வந்த பொழுது நபி இடத்தில் வந்தார். அவர் முஸ்லிமானவர். நபி இடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேனே, என்னுடைய தந்தையை எங்கே கண்டாலும் கொல்லும்படி சொன்னதாக கேள்விப்பட்டேனே, அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னே, இல்லையா அப்படிலாம் நான் சொல்லலையேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியா யா ரசூலல்லாஹ், அப்படி மாத்திரம் இருந்தது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நான் என் கையாலேயே என் தந்தையை, உங்களுக்கு தீங்கு விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய என் தந்தையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார் என்று சொன்னால் நபியின் மீது எவ்வளவு முஹப்பத்து வைத்திருந்தார்கள். நபி என்ன சொன்னாலும் உடனே செயல்படுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்படி நபியின் மீது உள்ள முஹப்பத்தை, பிரியத்தை நாம் ஊட்ட வேண்டும்.
குழந்தைக்கு அமுது ஊட்டுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லா சொல்லி தான் அமுது ஊட்டணும். நாம் எப்படி சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லணுமோ அதுபோன்று குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுதும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொல்ல வேண்டும். குழந்தை பால் குடித்து முடித்ததுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையா, நாம் அப்பவுமே சொல்லணும். தாயுடைய கருவிலே குழந்தை தரித்ததுக்கு பிறகு முதலாக அதற்கு செயல்படக்கூடிய உறுப்பு காது தான். அதனால தான் 4 மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. அந்த குர்ஆன் ஓதுகிற சத்தம் அந்த கருவில் உள்ள குழந்தைக்கு போய் சேரும். பின்னால் பிறந்த பிறகு அந்த குழந்தை ஆலிமாக ஹாஃபியலாக அது ஆகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தாய்மார்களை வருத்தப்படாதீர்கள், இங்கே உள்ளவர்கள் யாரும் கிடையாது. இது வெளியில் உள்ள தாய்மார்களை சொல்கிறேன், வெளியில் உள்ளவர்களை சொல்கிறேன். என்ன செய்கிறோம்? ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். குழந்தை பிறந்து 1 வயசு பால் குடிலாம் மறந்தவுடனே சாப்பாடு கொடுக்கும்போது குழந்தை என்ன செய்யுது? செல்ஃபோனு தந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? என் செல்ல மோவன் செல்ஃபோனை பார்த்தா தான் அவன் சாப்பிடுவான். அப்போவே நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரைனிங் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுடைய கண் பார்வை, சிறு வயதிலேயே கண் பார்வையை அவர்கள் இழக்கிறார்கள். எத்தனையோ தீய பழக்கங்கள் வருவதற்கு அது காரணமாக அமைகிறது. என் பிள்ளை அவன் என்ன சும்மா அந்த கேமு தான் விளையாடிட்டு இருக்கான், கேமு தான் பார்ப்பான். அவன் நமக்கே என்ன செய்கிறான்? அல்வா கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிடறான். அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினிய தாய்மார்களே, இன்று தன்னுடைய மகனுக்கு பெண் தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் ஓதி ஆலிமாவாக இருக்கிறார்களா என்பதை பார்க்கிறார்கள். ஆகவே தான் காலேஜுகளிலும் கூட அந்த கோர்ஸை தனியாக வச்சு காலேஜில் டிகிரி வாங்கினாலும் கூட முபல்லிகா பட்டமும் ஆலிமா பட்டமும் என்ன செய்கிறாங்க? கொடுக்கறத நாம் பார்க்குறோம். என்ன விஷயம்? என் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் ஸ்ரீதேவி குர்ஆன் முடித்த ஹாஃபிலா ஆலிமாவாக இருக்கிறாங்க, அது வர ஓதுன பிள்ளையை நான் மகனுக்கு கட்டி வச்சா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி தேடுறாங்க. எல்லாருமே பொதுவாக அப்படி தேடுறத பார்க்குறோம். ஆனால் பல இடங்களில் அந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் சிறப்பான முறையிலே அந்த குடும்பமே ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமான முறையிலே ஆகுவதை பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களில் பார்க்குறோம், சாதாரணமான பிள்ளையை முழிச்சா அமைதியாக இருந்துடும், இது ஓதுகிற பிள்ளைன்னு முழித்தோம், ஆனால் என்ன வம்பு வளர்க்குது, இந்த குடும்பத்தையே 2 ஆக்கிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிலர் இருக்கிறாங்க. அன்னை சஃபியாவில் பட்டம் பெற்றவங்க யாரும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, ஆகவே குழந்தைகள் என்பவர்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். அவர்களை நாம் முறையோடு அவர்களை ஒழுக்கத்தை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். டிசிப்ளின் என்று சொல்வார்கள். ஒழுக்கம் இல்லாமல் எந்த இல்மு படித்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஷைத்தான் இருக்கிறானே, அவனுக்கு தெரியாத இல்மு எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் அதபுகட்டத்தனமாக ரப்பிடத்திலே பேசினான். வயது குல்நாளில் மலாய்க்கத்து ஸ்துதூலி ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தாங்க. இவன் என்ன செய்தான்? இவன் வாதம் பேசினான். ஹலக்குத்தனி மின் நாரின் வ ஹலக்குத்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைச்சிருக்கிறாய், இவரை மண்ணால் படைத்திருக்கிறாய், மண்ணை விட நெருப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு ஒழுக்கங்கெட்டத்தனமாக பேசினதுனால அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாகி துனியாவிலே தூக்கி வீசப்பட்டான் என்ற செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நான் நீட்ட விரும்பவில்லை. எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாமும் பின்பற்ற வேண்டும், நம்முடைய மக்களையும் பின்பற்றுவதற்கு நாம் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நம்முடைய கல்பிலும் நம்முடைய சரீரத்திலும் நரம்புகளிலும் இரத்தத்திலும் அல்லாஹ் கலரச் செய்வானாக. அவர்களுடைய முஹப்பத்தை நம்ம உயிரை விட மேலாக அவர்களை நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களை நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் பல தடவை அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ஆனந்தத்தையும் இன்பத்தையும் அதிலே நமக்கு தந்தருள் புரிவானாக. புனிதமான ரஜபு மாதத்திலே இருக்கிறோம். அடுத்து ஷாபான் பிறக்க இருக்கிறது, அடுத்து ரமலான்.
பாக்கியமான மாதங்களிலே இருக்கிறோம். மற்ற மாதங்களைப் போல் அல்லாமல் இந்த மாதங்களை நாம் இபாதத்தால், திக்ரால், சலவாத்தால் நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கு செய்வானாக. வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மறைக்கின்ற நல்ல நசீபை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகிய முறையில் எல்லோருக்கும் புரிகின்ற வகையில் மிக சிறப்பான முறையில் சிறப்புரை நிகழ்த்திய எங்களுடைய ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்தபடியாக பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஆலிமா பட்டம் பெற்ற மாணவி நஸ்ரீன் ஜமீலா பானு ஆலிமா சஃபியா அவர்களுக்கு இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். நஸ்ரீன் ஜமீலா பானு வாங்க பாருங்க. KS முகமது அத்தீஃபா ஆலிமா சஃபியா. SA ராஷிதா பானு ஆலிமா சஃபியா. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக எங்கள் வருகை இருக்கக்கூடிய GB ஆட்டோஃபீல்ஸனுடைய உரிமையாளர் பாசத்துக்குரிய அருமையான சகோதரர் அல்ஹாஜ் GB ஃபைரோஸ் கான் அவர்கள் இப்பொழுது ஆலிமா நஸ்ரீன் பானு சஃபியா அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். முபல்லிகா சஃபியா பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. K சாஃபிரா முபல்லிகா சஃபியா. KA கௌசர் ஃபாத்திமா முபல்லிகா சஃபியா. A முகமது வாபிரா முபல்லிகா சஃபியா. அதனைத் தொடர்ந்து எங்கள் மதரசானுடைய தாளாளர் VMA ஷேக் மன்சூர் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள். முகமது ரிஸ்வானா முபல்லிகா சஃபியா. அன்ஃபியா ஃபாத்திமா முபல்லிகா சஃபியா. முகமது ஜமீமா முபல்லிகா சஃபியா. அஃப்ரீன் முபல்லிகா சஃபியா. அதனைத் தொடர்ந்து ஜனது பிரதோஷ் பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் எங்களுடைய ஆசிரியர் தந்தை அவர்கள் முஅல்லமா சஃபியா பட்டம் பெற்ற தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார்கள். முதலாவதாக பர்வீன் பானு முபல்லிகா முஅல்லமா சஃபியா. ரஜப் நிஷா முஅல்லமா சஃபியா. ஜன்னது ஃபிர்தோஸ் முஅல்லமா சஃபியா. சாவுல் அஹமதி பாஷா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை எங்கள் தாளாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, மதரசா இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகின்றது. வருகின்ற திங்கட்கிழமை, செவ்வாய், புதன் 3 நாள் விடுமுறை. அதைத் தொடர்ந்து வேளக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வழமை போல் மதரசா நடைபெறும். மதரசாவில் அடுத்த ஆண்டுக்கான முஅல்லமா ஹாஃபிலா முபல்லிகா அட்மிஷன் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் அதை அட்மிஷன் செய்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக உதவி செய்த நல்ல உள்ளங்கள், பல்வேறு வகையில் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிபரப்பை அமைத்து தந்த சகோதரர் அவர்களுக்கும், அதே மாதிரி வீடியோ எடுத்த சகோதரர் அவர்களுக்கும், இங்கே காலையிலிருந்து நமக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்த மதரசாவுடைய இளைஞர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை மிக சிறப்பாக முறையில் நடைபெறுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து இங்கே வருகை தந்த அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் துவா ஓதிய பிறகு கூட்டம் இனிதே நிறைவு பெறும்.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا أرحم الراحمين اللهم اجعلنا هادين المهتدين غير الضالين ولا مضلين سلما لأوليائك حربا لأعدائك برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا ولا محروما اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربي ارحمهما كما ربيانا صغارا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن مع صحة العافية يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وصل على حبيبك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى